இனி டிஜிகேம்காக மறுபடியும் அலையணுமா? டேய் மச்சான், டிஜிட்டல் கேமரா தான்டா வேணும். என்கிட்ட கேட்கலாம்டா. இத்தனைடா வேணும் உனக்கு? மண்டை வேணும்னா ஓடிடு. என்னடா மச்சான் எப்படி பேசுற? படாங். உனக்கு டிஜிகேம் தானடா வேணும்? நான் ஏற்பாடு பண்ணுறேன்டா. டேய் விஸ்வா, டிஜிகேம் கிடச்சிச்சுடா. ஏய் இதான் டிஜிகேமா? கேமரா காஸ்ட்லிடா, பார்த்து யூஸ் பண்ணுறா. டேய் செம்ம சூப்பராகடா. டேய் விஸ்வா, சீனை சொல்கிறா, நம்ம சீக்கிரம் எடுக்க ஆரம்பிப்போம். டேய் டேய் இதான் லென்ஸாடா? ஆமாண்டா, நீ சீனை சொல்கிறா. நீ வந்து அங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கடா, நான் இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். டேய் இதான் ஆன் பட்டனா? ஆமாடா, நீ மேலே சொல்கிறா. உனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் வருதுடா, அதெல்லாம் வந்து டேய் பேட்டரி எங்கடா இருக்கு? இங்கே தான்டா இருக்கும். நீ சீனை சொல்கிறா. நீ ஃபீலிங்கோட பாக்குற, நானும் உன்னை பாக்குறேன். ஓகே. டேய் இந்த பட்டன் எதுக்குடா? சன் டிவி பாக்குறது. நீ ஏதாவது பேசினா கொண்டுரும் மத்துக்கு. ஒழுங்கா அங்க போய் உட்காரு போ. நீ அங்க போய் உட்காரு. ஒழுங்கா நடிக்கல அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். சரிடா. இந்த பேரு ஸ்டார்ட்னு சொன்னோடனே ஆன் பண்ற, ஸ்டாப்னு சொன்னோன்னு முடிக்கிற. வேலை முடிகிற வய திறக்காத. டேய் விஸ்வா, ஒரு டவுட்ரா. இப்போ ஒன்னும் பேச வேணாம், எல்லாம் கடைசி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட். நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டாப். டேய் விஸ்வா, இப்போ ஒன்னும் பேச வேணாம், எல்லாம் கடைசி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட். எக்ஸாம் எப்படா பண்ண? நான் நல்லா பண்ணியிருக்கேன்டா. நீ? நானும். ஓ சரி. ஸ்டாப். டேய் விஸ்வா, இப்போ ஒன்னும் சொல்ல வேணாம், எல்லாம் கடைசி பார்த்துக்கலாம். டேய் விஸ்வா, ரிசல்ட் வந்துச்சுடா. தெரியும்டா, நான் 82%. நீ? நான் 89%டா. ஓ, சொல்லி கொடுத்த நானே 82% தான். ஆனால் அவன் 89%. என்னால் எது வேணாலும் தாங்கிக்க முடியும், ஆனால் தோல்வியை மட்டும் தாங்கிக்க முடியாது. அவனுக்கு சரியான படத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். வாங்கினதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைடா. சொல்லி தந்த என் ஃப்ரெண்டு 82% தான்டா வாங்கியிருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்குடா. நட்பினிலே நட்பினிலே பிரிவு என்பது ஏதுமில்லை. நட்பினிலே நட்பினிலே
பிரிவு என்பது ஏதுமில்லை. என் மனமும் உன் மனமும் பேச வார்த்தைகள் தேவையில்லை. உள்ளுக்குள்ளே ஸ்டாப் மச்சி, நடிப்பு இப்படி. ம் அவனுக்கு சரியான படத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏய் இதெல்லாம் ஒரு படம்னு காலில இருந்து எடுத்து சாவடிக்காண்டா. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு, சாப்பிட போவோம். எப்படி சொன்ன மாதிரி படத்தை ஒரே நாள் முடிச்சிட்டோம்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நடிச்சது யாரு? ஆமா ஆமா. சரி, காலைல இருந்து டவுட்னு கேட்டிருந்தேன், என்ன இது? ஓ அதுவா, அது வர்றா. அம்மா சொல்றா. ஏய் இந்த ரெக்கார்ட் பட்டன் எங்கடா இருக்கு? அட நாயே, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. டேய் விஸ்வா, ஃபீல் பண்ணாதடா. லாஸ்ட் டேட்டுக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்கேடா. நம்ம மறுபடியும் எடுப்போம்டா. மறுபடியும் எடுக்க போறோம்னு சொல்லாதடா. இனிமேதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறோம். டேய் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நம்ம நிச்சயம் பிரைஸ் வாங்குவோம்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நிஜமாவாடா? இன்னைக்காவது உருப்படியா வேலையை முடிச்சோமே, இப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. சரிடா, அப்படியே டிஜி கேமத்தா, நான் எடிட்டிங் ஒர்க்லாம் பாத்துறேன். எதுக்கும் சேஃப்டிக்கு நான் ஒரு காப்பி வச்சுக்கிறேன்டா. டேய் இல்லடா, சீக்கிரம் போகணும்டா. நான் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து தரேன்டா. பைடா. ஹே பைடா. பை பை. குண்டு ஒண்ணு வச்சிருக்க, வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்க, கண்ணி வெடி வச்சிருக்க, என் கண்ணு சீரி வச்சிருக்க. ஹலோ, டேய் சொல்றா. எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டேன்டா, குளிச்சுட்டு கொண்டு வந்து தரேன். படம் எப்படி வந்திருக்கு? நல்லா இருந்திருக்குடா. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நான் அடுத்த மொத்த படத்தை நான் பார்க்க போறேன். அது நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. ஆனா இன்னைக்குன்னு பாருங்க, ரமேஷ் சொல்ல லேட் ஆகுறான்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. சரி, இதுக்கு இன்னொரு மிஸ்டு கால் கொடுத்து பாங்க. டேய் நான் கிளம்புறேன்டா. 12 மிஸ் கால் கொடுத்தாச்சுடா, இப்போ வந்துடும்டா. படத்தை பார்த்துட்டு கொரியரில் அனுப்பிடலாம். அப்புறம் நீ சந்தோஷமா ஒரு கிளம்பு. டேய் அதெல்லாம் ஒரு படம், அதை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? டேய் சிடி எங்கடா? டேய் நம்ம படம் சிஸ்டத்துல இருந்துச்சுடா. சரி, நான் குளிக்க போன கேப்ல என் தம்பி படத்தை பார்த்துருக்கான்டா. என்ன சொன்னா? நல்லா இருக்காமா? அவனுக்கு பிடிக்கலையாண்டா. ஓ சரி, இப்படி சின்ன பையன் தானே. டேய் என் தம்பியை பத்தி தெரியாதுலடா. அவனுக்கு ஏதாவது சாங்ஸ் பிடிக்குதுன்னா டெலீட் பண்ணிடுவான். இருக்குடா அவனோட. டெலிட் பண்ணிட்டானா? ஆமாண்டா. டேய் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நம்ம நிச்சயம் பிரைஸ் வாங்குவோம்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நிஜமாவாடா? டேய் போச்சா, நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டு. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையில வாழ்க்கை இருந்தா இப்படிதாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா உங்களால ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட இல்ல, ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் கலங்குற ஆள் இந்த விஸ்வா இல்லைங்க. டேய் விஸ்வா சாரிடா. டேய் இதுக்கு நான் சாரி சொல்றேன். இப்பதான் அவன் தம்பி நல்ல விஷயம் பண்ணிருக்கான். நான் சந்தோஷமா ஒரு போறேன். பாய். டேய் எங்க கிளம்பிட்ட? அடுத்த ஒரு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு.